சிக்கன் பிரியாணி எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு, காஷ்மீர் மிளகாத்தூள், பிரியாணி தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து அதுக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பழுத்த தக்காளி பழம் 2 எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிக்குங்க. நெய் நல்லா உருகுனதும் ஒரு 50 ml நெய்னா 50 ml ஆயில் ஊற்றணும். கடலை எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா ரெண்டும் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த ஆயிலில் பொரிய விடணும். பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம பெரிய வெங்காயத்தையும் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நம்ம சாப்பிடையில் எங்கேயுமே தட்டுப்படக்கூடாது. அதனால் நைஸாக கட் பண்ணி வச்சுட்டு பச்சை மிளகாயை நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சும்மா கீறி வச்சுக்கோங்க. கீறி வச்சுட்டு அதையும் அதில் போட்டு கொஞ்சோண்டு நைஸ் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினது பிறகு இங்கிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கோங்க. முழு சாப்பிடாதீங்க. சின்ன சின்னதாக உடச்சி கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு உடச்சி நெய்யில் வறுத்து அதையும் அதில் கொட்டிடுங்க. இது நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் நல்ல சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். முழுசாக போட்டுறாதீங்க. சின்ன சின்னதாக உடச்சி போடும்போது 4 வாய் சாப்பிடும்போது ஒரு வாயில் ஒரு பருப்பாவது வரணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதுக்கடுத்து நல்லா பழுத்த தக்காளி பழத்தை 2 எடுத்து அதையும் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக வெட்டினீங்கன்னா அப்படியே தக்கையாக நிற்கும். சாப்பிடும்போது தக்காளி சோறு மாதிரி ஆயிடும். அதனால் நல்லா நைஸாக கட் பண்ணிங்கன்னா அது நல்லா கரைஞ்சிரும். அந்த தக்காளி போட்டுட்டதே தெரியாது. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா அப்படி நல்லா கரைஞ்சிடணும். தக்காளி பழம் கரையணும். கரைஞ்சாதே அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், வாசமாகவும் இருக்கும். தக்காளி திப்பி திப்பியாக நிற்காது. அதுக்கடுத்து நம்ம பிரட்டி வச்சுருக்கோம்ல சிக்கனு, அதை எடுத்து அந்த இதில் பாத்திரத்தில் போட்டு நல்லா கிளறிக்குங்க. நல்லா அந்த தாளிப்பு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிட்டு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கிளறுங்க. இப்படி ஒரு 10 நிமிஷம் கழித்து கிளறி விட்டு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அதுவாகவே தண்ணி விட்டுரும். நல்லா 3/4 வேக்காடு வர்ற அளவுக்கு நல்லா இப்படி சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கிறோங்க. நல்லா இந்த அளவுக்கு வெந்துடணும். இதெல்லாம் 3/4 வாசி வெந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்தாதே அது நல்லாயிருக்கும். நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். திகட்டவே செய்யாது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எவ்வளவு நாள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதுக்கடுத்து அரிசி கழுவி வச்சுருக்கோம்ல, ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, நான் பாசுமதி ரைஸ் போடலை, சீரக சம்பாதையும் போட்டிருக்கேன். 1 கிலோவுக்கு 1 கிலோ போட்டாதே அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி கண்டிப்பாக போட்டே ஆகணும். அது நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த ரைஸை போட்டு நல்லா அந்த தாளிப்பு அந்த சிக்கனு எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறிவிட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் குக் ஆகட்டும். அதிலே அந்த சிக்கனு அந்த கிரேவி அந்த இதில் கொஞ்சம் குக் ஆகட்டும். குக் ஆகிற மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கும். அந்த அரிசியில் நல்லா சூடேறி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். அரிசி மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம அரிசி சிக்கனு எல்லாம் போட்டிருக்கோம்ல, அது மூழ்கிற அளவுக்கு ஒரு
1/4 இன்ச்சு தண்ணி மேலே நிற்கிற மாதிரி இருந்தால் போதும். அந்தளவுக்கு போட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்தளவுக்கு கொதி வந்ததுக்கு பிறகு ஏன்னா அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் 1/2 மணி நேரம். அதனால் லைட்டாக கொதி வந்தோடனே சீரக சம்பா குழஞ்சிரும்ல, அதுக்காக சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு கொத்தமல்லி புதினா நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை மேலே ஃபுல்லாக தூவிடுங்க. தூவிட்டு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. மூடிட்டு சிம்மிலே வச்சுருங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டீங்கன்னா அது நல்லா குக்காயிரும். ஃபுல்லாக வச்சீங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக வெந்திருக்கும். ஒன்று ஒட்டியிருக்காது. அது நல்லா குக்காயிருக்கும். அரிசி, சிக்கனு எல்லாமே குக்காயிருக்கும். தக்காளி, வெங்காயம்லாம் நம்ம போட்டிருக்கிறதே தெரியாது. அது பார்த்தோம்னா இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கும். எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். இந்தளவுக்கு வெந்திருக்கு பற்றியெல்லாம் உதிரியாக. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் எடுத்து மேலாப்பில் ஊற்றி விடுங்க. ஏன்னா அடியில் உள்ளது கரண்டியில் ஒட்டிடக்கூடாது. ஒட்டுச்சுன்னா அது ஒரு மாதிரி சாப்பாடு குழஞ்ச மாதிரி ஆயிரும், ஒட்டிடும். அதுக்காக இதை மேலே அப்படியே ஊற்றி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் உள்ளே நல்லா சாய்ந்துடும். அப்போ கரண்டியில் ஒட்டாது. இப்படி எடுத்தீங்கன்னா கீழே வரைக்கும் அப்படியே பொழுன்னு இருக்கும் சாப்பாடு. எவ்வளவு நாளும் சாப்பிடலாம். திகட்டவே திகட்டாது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு தயிர், வெங்காயம், முட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.